ஹாய்! இன்னைக்கு நம்ம சிம்பிளான சாம்பார் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம், 4 தக்காளி, 1 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கர் வச்சதுக்கப்புறம் அதில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுட்டு 4 காஞ்ச மிளகா போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு 1 1/2 அழாக்கு அரிசியும் 3/4 அழாக்கு துவரம் பருப்பையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸையும் பட்டாணியும் இருந்தது, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து அதையும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. திரும்பவும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான சாம்பார் ரைஸ் ரெடி. இறக்குனதுக்கப்புறம் தேவையான நெய்யை சேர்த்து மணக்க மணக்க சாப்பிட்லாம் வாங்க சுவையான சாம்பார் ரைஸ்.